பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை திருச்சதகத்தில் கைம்மாறு கொடுத்தலில் தொடர்ந்து பாடுகிறார். காணல் ஆம் பரமே, கட்கு இறந்த ஓர் வாழ்நிலாப் பொருளே, இங்கு ஓர் பார்ப்பு என பாணனேன், படிற்று ஆக்கையை விட்டு உனைப்பூணும் ஆறு அறியேன் புலன் போற்றியே அப்படின்னு பாடுறார். காணலாம் பரமேன்னா சிவஞானத்தால் காணக்கூடிய பரம்பொருளே. கட்கு இறந்தது அப்படின்னா ஊனக்கண்ணுக்கு எட்டாதது. வாழ்நிலா பொருளே அப்படின்னா அருள் ஜோதிமயமான வஸ்துவே. பார்ப்பு அப்படின்னா பறவை குஞ்சு. பாணனேன் பாழ் நன் ஏன் அப்படின்னு பிரிக்கிறத. பாணனேன் அப்படின்னா பாழ் நன் ஏன், பாழாகிய நான். படிற்று அப்படின்னா பொய்யான. ஆக்கை அப்படின்னா யாக்கை உடம்பு. பூணும் ஆறு அப்படின்னா பொருந்தும் நெறி. சிவபெருமானை பார்த்து மாணிக்கவாசக பெருந்தகையை அட்ரஸ் பண்ணுறார். இறைவனே, ஈசனே அப்படின்னு கூப்பிட்டு, காணலாம் பரமே அப்படின்னா ஊனக்கண்ணால் பார்க்க முடியாதே உன்னை, அப்புறம் எப்படி பார்க்கலாம்? பரமே கட்கு இறந்த ஓர் வாழ்நிலா பொருளே அப்படின்னா ஞானக்கண்ணால் உன்னை பார்க்க முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட அருட்பெரும் ஜோதி நீ. இங்கு ஓர் பார்ப்பு என பாணனேன், படிற்று ஆக்கையை விட்டு உனை பூணும் ஆறு அறியேன் புலன் போற்றியே அப்படின்னு தொடர்ந்து பாடி முடிக்கிறார். இங்கே அதாவது நம்மளுடைய பூமி, நம்மளுடைய பூலோகத்தில், இந்த வாழ்க்கையில் பறவை குஞ்சு என்ன பண்ணும்? ஒரு பறவை முட்டை போட்டுட்டு போயிடுச்சு. முட்டையை உடைச்சிக்கிட்டு இப்படி பறவை குஞ்சு வெளியில் வருது. வந்த உடனே அது இறை தேடவோ இல்லை வெளி உலகத்துக்கு போகவோ அது பறக்காது. அது அந்த கூட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கும் இல்லையா, அதால் பறக்க முடியாது. ஏன்னா அதுக்கு இன்னும் அந்த அளவுக்கு வளர்ச்சி ஏற்படலை. அதே மாதிரி நான் என்ன பண்ணேன், பறவை குஞ்சு எப்படி கூட்டை விட்டு போகாதோ அதே மாதிரி பாழா போன நான் இந்த பொய் உடலை பிரிஞ்சு வராமல் உட்காந்துருக்கனே. பாதுகாப்பாக இதுதான் வாழ்க்கையில் ரொம்ப பாதுகாப்புன்னு நினச்சிட்டு இந்த உடலை விட்டு பிரிந்து உன்னோடு பொருந்தி இருக்கும் நெறியை அறியாது இருக்கிறேன் அப்படிங்கிறார். பூணும் ஆறு அறியேன், உனை பூணும், உன்னை சேரணுன்னா ஒரு அறநெறி வேணும், ஒரு நல்ல வினை செஞ்சுருக்கணும். நான் இந்த உடலுங்கிற இந்த கூட்டை பிரிஞ்சு அங்கே வரணும், அதை வந்து உன்னோட நான் சேரணும். ஏன் அது மாதிரி வர முடியல அப்படின்னா, பொறிவாயில் ஐந்தையும், இந்த ஐம்பொறிகளும் என்னை இழுத்துட்டு போகுது. ஐம்புலன்கள் அது பின்னாடியே போய் எல்லா வேலையும் பார்க்குது. அதனால் என்ன ஆகுது, இந்த உலக பற்று என்னை அப்படியே இறுக்கி பிடிச்சி வச்சிருக்கு. எப்படி குஞ்சு இப்போ தான் வெளியில் வந்த பறவை குஞ்சு இந்த கூட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி இந்த உடலோடு நான் இந்த உலக பற்றுக்களோடு சேர்ந்து அப்படியே உட்கார்ந்துருக்கேன். ஐம்புலன்கள் இன்னமும் என் கட்டுக்கு வரலை. ஏன் அப்படின்னா அது என்னுடைய வினை தான், இந்த ஐம்பொறிகளில் வைத்துள்ள பற்றுதல் தான் காரணம். இப்படி நான் இந்த பறவை குஞ்சு மாதிரி உட்கார்ந்துருக்கேன். இது மாதிரி வராமல் ஆறு அறியேன் புலன் போற்றியே. இந்த ஐம்புலன்களும் இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? ஐம்புலன்களும் எரிஞ்சு போயிடுத்துன்னு நான் நினச்சி அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த பற்று அற்ற நிலையை நான் அடைய வேணும். இந்த ஐம்புலன்கள்லாம் ஆசைப்படும் பொழுது இல்லை இந்த புலனே நமக்கு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? காது கேட்கலை அப்படின்னா அவங்களால என்ன செய்ய முடியும்? கேட்க மாட்டாங்கல்ல. பேச முடியாதவங்க இருக்காங்க இல்லையா உலகத்தில், அவங்க பேச மாட்டாங்கல்ல. இப்படி இந்த ஐம்புலன்களும் என்ன உணர்வுகளை எல்லாம் கொடுக்குதோ அது இல்லை, அது எரிந்து வெந்து சாம்பலாயிடுச்சு, எனக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு நான் நினச்சி எனக்கு நானே அறிவுறுத்திக்கிட்டு தேவையில்லாததை பார்க்காம கேட்காம பேசாமல் சாப்பிடாம அந்த ஸ்பரிசத்தை அனுபவிக்காமல் பற்றுக்களை நீக்கி நான் உன்னை அடையலாம்ல, அது தெரியாமல் நான் இருக்கிறேனே, அந்த ஐம்பொறி வாயிலையும் அதன் பின்னாடி போகிறதையும் போனவைகளாக ஒதுக்கிடணும். நான் எனக்கு அது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைத்து பழகுவேனாக அப்படின்னு தனக்கு தானே சொல்கிறார். இன்னும் உன்னை சேரும் நெறியை அறியாமல் இந்த ஐம்புலன் இன்பங்களையே விரும்பி போற்றிக்கிட்டு இருக்கேனே, நான் எப்போ இதை விட்டு வருவேன் அப்படின்னு தனக்குத்தானே அவர்
ஆதங்கத்தில் தான் சொல்கிறாரு. விட்டுட்டு வா அப்படின்னு தன் மனசுக்கு சொல்கிறாரு. ஆனால் இதில் அந்த கம்பேரிசன் எப்படின்னா, எப்படி பறவை குஞ்சு நினச்சாலும் அதால் வர முடியாது, அது பறக்க முடியாது. அது நல்லா ஸ்ட்ரென்த் வந்த பிறகு தான் அதால் பறக்க முடியும். அதே மாதிரி தான் என்னாலேயும் பறந்து உன்கிட்ட வர முடியல, அதை என்னைக்கு வரப்போகிறேன்னு தெரியலையே, இந்த ஐம்புலன்களின் மீது எப்பொழுது என்னுடைய பற்றெல்லாம் போகும் இந்த வாழ்க்கையிலன்னு எனக்கு தெரியலையே என்று அவர் என்ன நான் செய்வேன் உனக்கு அப்படின்னு பாடுகிறார். இப்படி நாமும் இந்த ஐம்புலன்கள் மீதான பற்றை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி, ஒரே நேரத்தில் நம்மளால் விளக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி விலக்கி சிவனின் திருவடிகளின் பால் நம் மனதை சிந்தனையை எண்ணங்களை செலுத்தினோமானால் சிவனின் திருவடிகளை அடையலாம், அவன் பேரருளை பெறலாம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.